அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு நாடுகள் மீது வரி விதித்த காரணத்தால் அமெரிக்காவில் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டிருக்குங்க. அதே மாதிரி தற்போது பார்த்தோம் அப்படின்னா, டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சொந்த செலவிலேயே சூனியம் வைத்து கொண்டாரு அப்படின்னு பல அமெரிக்கர்களும் கருதி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத முழுமையான தகவலோடு இன்னும் சுவாரஸ்யமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு நாடுகள் மீது வரி விதித்த காரணத்தால் அமெரிக்காவில் விலை உயரக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருக்கு. மெக்சிகோ மற்றும் கனடா மீது 25% வரிகளையும் சீனா மீது 10% வரியையும் நேற்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமல்படுத்தினார். இதற்கு பதிலடியாக தற்போது அமெரிக்கா மீது கனடா கூடுதல் வரிகளை விதித்திருக்காங்க. அமெரிக்கா மீது 25% வரிகளை கனடா விதித்திருக்கு. இதற்கு பதிலடியாக அமெரிக்கா இன்னும் கடுமையான வரி விதிப்புகளை மேற்கொண்டா கண்டிப்பாக அமெரிக்காவிற்கு எரிபொருள் வழங்குவதை நிறுத்துவோம் அப்படின்னு கனடா தெரிவித்திருக்காங்க. அமெரிக்காவின் எரிபொருளை நம்பி நாங்கள் இல்லை, கனடாவின் எரிபொருளை நம்பித்தான் அமெரிக்காவும் இருக்காங்க. அப்படி இருக்க அமெரிக்கா எங்கள் மீது கூடுதல் வரியை விதிப்பது சரியாக இருக்காது. அப்படி விதிக்கக்கூடிய பட்சத்தில் கனடாவின் எரிபொருளை அவர்கள் வாங்க முடியாது. மாறாக ரஷ்யாவிடம் எரிபொருள் வேண்டுமானால் வாங்கிக் கொள்ளலாம். சீனா, வெனிசுலா போன்ற நாடுகளிடம் வேண்டுமானால் எரிபொருள் வாங்கிக் கொள்ளலாம். எங்கள் மீது 25% வரி விதிக்கும் பட்சத்தில் நாங்கள் அமெரிக்காவிற்கு எரிபொருள் வழங்க மாட்டோம் அப்படின்னு கனடா அறிவித்திருக்காங்க. மெக்சிகோ மற்றும் கனடா மீது 25% வரிகளையும் சீனா மீது 10% வரியையும் நேற்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமல்படுத்தியிருந்தார். இந்த கூடுதல் வரியை பொதுவாக அந்த நாடுகள் செலுத்தாது. மாறாக அமெரிக்க குடிமக்கள் தான் செலுத்த வேண்டும். கனடாவில் அமெரிக்க அரிசி வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இதற்கான வரி தற்போது 25% உயர்ந்திருக்கு. இதை இறக்குமதி செய்து விற்பது ஒரு அமெரிக்க டீலராகவே இருப்பார். அவர் அமெரிக்காவில் கூடுதல் இறக்குமதி வரியை கட்டணும். இந்த கூடுதல் செலவை ஈடுகட்ட அவர் விற்பனை விலையை அதிகரிப்பார். இதனால் பொருட்களின் விலை உயர ஆரம்பிக்கும். மெக்சிகோ மற்றும் கனடா இதனால் எப்படி நேரடியாக பாதிக்கப்படும் அப்படின்ற கேள்வியும் எழலாம். நேரடியாக மெக்சிகோ மற்றும் கனடா இதனால் பாதிக்காது. கூடுதல் வரியால் மெக்சிகோ மற்றும் கனடா பொருட்களை வாங்க டீலர்கள் யோசிப்பாங்க. அதனால் அதனுடைய மவுசு குறையும். ஆனால் நேரடியாக பாதிக்கப்பட போவது அதை இறக்குமதி செய்யும் அமெரிக்கர்கள் தான். அவர்கள் தான் கூடுதல் வரி கட்ட வேண்டி இருக்கும். அதிலும் சீனாவின் சில பொருட்கள் இல்லாமல் அமெரிக்காவில் வியாபாரமே நடக்காது. அதை எப்படி இருந்தாலும் அமெரிக்க டீலர்ஸ் தான் அதிக வரி தந்து இறக்குமதி செய்தே ஆக வேண்டும். இதை தான் சொந்த செலவில் சூனியம் வைத்து கொண்ட டொனால்ட் ட்ரம்ப் என்று அமெரிக்கர்கள் பலரும் விமர்சனம் செய்தும் வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட நிலையில தான் கனடாவில் நடக்கக்கூடிய அரசியல் புரட்சி ஒன்று ட்ரம்பிற்கும் அமெரிக்காவிற்கும் எதிராக திரும்பி இருக்கிறது. அதன்படி கனடாவில் கடைகளில் மேட் இன் கனடா அப்படின்னு போஸ்டர் பொருட்களுக்கு அருகே ஒட்டப்பட்டிருக்கிறது. அதாவது மக்கள் கனடா பொருட்களை மட்டுமே வாங்க வேண்டும் அப்படிங்கிறத காட்டும் விதமாக கனடாவில் கடைகளில் மேட் இன் கனடா அப்படின்னு போஸ்டர் பொருட்களுக்கு அருகே ஒட்டப்பட்டு இருக்கிறது. அதோடு அமெரிக்க பொருட்களை காட்டி இந்த பொருட்களுக்கு பதிலாக கனடாவில் தயாரிக்கப்படும் இந்த பொருட்களை வாங்கிக் கொள்ளுங்க அப்படின்னு இன்னொரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. இதனால் கனடாவில் அமெரிக்கர்களுக்கு எதிரான மனநிலை வர தொடங்கி இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியர்களை இந்தியாவை நோக்கி நாடு கடத்த தொடங்கி இருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். பிரதமர் மோடியின் ரியாக்ஷன் இதற்கு என்னவாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி தற்போது எழுந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சட்டவிரோத இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு அமெரிக்க இராணுவ விமானம் இன்று அதிகாலை சான் அன்டோனியாவில் இருந்து பஞ்சாபின் அமிர்தசரஸ் நோக்கி புறப்பட்டும் இருக்காங்க.
அமெரிக்க சட்டவிரோத இந்திய குடியேறிகளை நாட்டிற்கு திருப்பி அனுப்ப தொடங்கியிருக்கு. அடுத்த 24 மணி நேரத்தில் அவர்கள் இந்தியாவிற்கு வந்தடைவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. C-17 விமானம் இதற்காக இந்தியாவுக்கு புறப்பட்டிருக்காங்க. இதற்கு பிரதமர் மோடியின் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி நிலவுது. அதற்கு முன் கொலம்பியா இந்த விவகாரத்தில் என்ன மாதிரியான ரியாக்ஷன் தந்தது அப்படின்னு பார்க்கணும். அமெரிக்காவில் அத்துமீறி குடியேறி இருக்கக்கூடிய வெளிநாட்டினரை வெளியேற்ற அந்நாட்டு அதிபர் முடிவு செய்திருக்கார். இதற்காக அமெரிக்காவின் விமானப்படை விமானங்களை பயன்படுத்தியும் வராங்க. இந்த விமானங்கள் அத்துமீறி குடியேறியவர்களின் சொந்த நாட்டிற்கே கொண்டு சென்றுவிடும். இந்த விமானங்கள் தரையிறங்குவதற்கு அந்தந்த நாடுகள் அனுமதி தர வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அமெரிக்காவில் 4 விதமான மக்கள் அதிக அளவில் அகதிகளாக ஆவணங்கள் இன்றி குடியேறியிருக்காங்க. கொலம்பியா மக்கள், மெக்சிகோ மக்கள், இந்தியர்கள், ஆப்பிரிக்கர்கள் அதிக அளவில் அங்கே ஆவணங்கள் இன்றி குடியேறியும் இருக்காங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கொலம்பிய மக்கள் வெளியேற்றுவதில் ட்ரம்ப் தீவிரம் காட்டியும் வருகிறார். இதற்காக கொலம்பியா நாடு மீது கூடுதல் வரிகளையும் கூட அவர் விதித்திருக்கிறாராம். கொலம்பியா மக்களை அந்நாட்டிற்கு திருப்பி அனுப்ப அமெரிக்க விமானப்படை விமானம் தயாராகவே இருக்கிறாங்க. ஆனால் இதை தரையிறங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு கொலம்பியா அரசு சொல்லியிருக்காங்க. இதை அடுத்து ஃப்ளைட்டை தரையிறங்க விடுங்க, இல்லைனா வரி கூடிக்கிட்டே போகும் அப்படின்னு எச்சரித்த ட்ரம்ப் கொலம்பியாவின் பொருட்கள் மீது கூடுதலாக 25% வரியை விதித்தும் இருக்கிறார். இதை அடுத்து வேறு வழி இல்லாமல் அமெரிக்காவில் இருந்து வரும் அகதிகள் விமானத்தை கொலம்பியா ஏற்றுக்கொண்டிருக்கு. அதோடு அமெரிக்காவில் இருந்து கொலம்பியா மக்களை வெளியேற்ற அதிகாரப்பூர்வமாக கொலம்பியா அரசு விமானங்களை அனுப்பியும் இருக்காங்க. ட்ரம்ப் விதித்த வெறியால் அச்சமடைந்த வேறு வழியின்றி கொலம்பியா இறங்கி வந்திருக்கு. வெறும் 24 மணி நேரத்தில் கொலம்பியா ட்ரம்பின் அதிரடி காரணமாக இறங்கி வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இப்படிப்பட்ட நிலையில தான் மோடியினுடைய ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்ற கேள்வியும் நிலவுகிறது. மோடி இப்படிப்பட்ட வெளியேற்றப்படும் இந்தியர்களை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்ற கேள்வியும் நிலவி வருது. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அமெரிக்காவின் விமானம் தரையிறங்க அனுமதிப்பாரா அப்படின்ற கேள்வியும் எழுது. அப்படியும் இல்லை அப்படின்னா இந்தியா தனியாக இதற்கு கொலம்பியா போலவே சிறப்பு விமானங்களை இயக்குமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. இப்படி நாடு கடத்தப்படும் இந்தியர்களை இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னா இந்தியா மீது ட்ரம்ப் கூடுதல் வரி விதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இதனால் வரி விதிப்பு நடவடிக்கைக்கு மோடி தயாராக இருப்பாரா அல்லது வேறு நடவடிக்கை திட்டங்களை மோடி மேற்கொள்வாரா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இந்த விவகாரத்தில் இதுவரைக்கும் மத்திய அரசும் வெளியுறவுத்துறையும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதையும் வெளியிடலை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தோம் அப்படின்னா அரிய மண் வளத்தை அமெரிக்கா வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனுக்கு ட்ரம்ப் நிபந்தனையும் விதித்திருக்கிறாராம். அதாவது ரஷ்யாவுடன் நடக்கக்கூடிய பொருளை அமெரிக்காவின் ஆதரவு தொடர உக்ரைன் தனது நாட்டில் கிடைக்கக்கூடிய அரிய மண் வளங்களை அமெரிக்கா பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் திங்கட்கிழமை தெரிவிச்சிருக்கிறார். ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் உக்ரைனுக்கு தனது ஐரோப்பிய கூட்டாளிகளை விட அதிக அளவில் இராணுவ மற்றும் பொருளாதார உதவிகளை அமெரிக்கா வழங்கியுள்ளதாக அப்போது ட்ரம்ப் சொல்லியிருந்தார். அவர் மேலும் சொல்லும் பொழுது, நாம் உக்ரைனுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறோம். அதன்படி நாம் அவர்களுக்கு வழங்கும் அனைத்து உதவிகளுக்கும் பதிலாக அவர்கள் தங்கள் அரிய மண்வளங்களை நமக்கு வழங்க வேண்டும் அப்படின்னும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறாராம். உக்ரைன் அரசாங்கத்திடமிருந்து நவீன உயர் தொழில்நுட்ப பொருளாதாரத்திற்கு முக்கியமான அரிய மண்வளங்களை அமெரிக்கா பயன்படுத்த அனுமதிக்கும் ஒப்பந்தம் செய்ய அவர்கள் தயாராக இருப்பதாக தனக்கு தகவல் கிடைத்துள்ளதாக அப்போது ட்ரம்ப் சொல்லியிருந்தார். ட்ரம்ப் மேலும் சொல்லும் பொழுது, நான் இந்த அரிய மண் வளங்களை பாதுகாக்க விரும்புகிறேன். நாம் நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்களை செலவிடுறோம். அவர்களிடம் மிகச்சிறந்த அரிய மண் வளங்கள் இருக்கு. மேலும் நான் இந்த அரிய மண் வளங்களை பாதுகாக்க விரும்புகிறேன். அவர்கள் அதற்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு தெரிவித்திருக்கிறார். போரை விரைவாக முடிவுக்கு கொண்டு வர பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக ட்ரம்ப் முன்னர் கூறியிருந்தார். அது பற்றி ட்ரம்ப் சொல்லும் பொழுது, ரஷ்யா மற்றும் உக்ரைன் விவகாரத்தில் நாம் அதிக முன்னேற்றம் அடைஞ்சிருக்கோம். என்ன நடக்கிறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நாம் அந்த முட்டாள் போரை
நிறுத்தப் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சனிக்கிழமை அசோசியேட் பிரஸ் நிறுவனத்திடம் பேசும்போது அமெரிக்கா மற்றும் ரஷ்யா இடையே உக்ரைனின் இருப்பு இல்லாமல் எந்த பேச்சுவார்த்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு.